பாக்குற அந்த கோழிய குடலை புரட்டுது. நான் நினைக்கிறேன் கோழிக்கு ஏதோ வயத்துல வியாதின்னு நினைக்கிறேன். ஏய், உனக்கு கோழி பிடிக்காது, அதான் மூக்குல துணி கட்டிக்கிட்டு இல்ல. சீட்டை போடு. அம்மா மாமா வழக்கம் போல பற்றாக்குறை சாவி எடுத்துக்கிறேன். வாங்க நீ. என்னங்க என்ன அங்க டிஃபனை ரெடி பண்ண சொல்லிட்டு இங்க உட்காந்து சீட்டு அடிக்கிட்டு இருக்கீங்களா? உன் டிஃபனுக்கு பயந்து தான் நான் இங்க ஓடியாந்தேன். மகமுடிய பாரு, சம்பல் கொள்ளக்கார மாதிரி. எத்திராஜ் 200 ரூபாய் எடுத்துட்டு இருக்கேன்ப்பா. நேரா மாட்டுக்கு வரா, சாவி எடுத்துக்கிறா, பீரோவை திறக்கிறா, பணத்தை எடுத்துட்டு கணக்கு எழுதுறா, திருப்பி போயிடுறா. பணத்தை செட்டில் பண்றா திருப்பி கொடுத்து. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு தேவை 2 வேளை காபி, 2 வேளை சாப்பாடு. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு. வர்றா, நாளைக்கு அவன் பூட்டாளா பணத்தை நான் தான் செட்டில் பண்ண, மறந்துடாத. காலங்காத்தால பேசுற பேச்சடா இது, போய் வாயை கிளி தரேன். நீ பேச மாட்ட. உன் பொண்டாட்டி கூட சாகரத்துக்கு முந்தின நாள் என்னோட சீட்டு விளையாடனா, ஒரு ஃபுல்லுக்கு 15 பைசா தரணும். பூட்டா நான் யார கேக்குறது? குழந்தை கிட்ட கேளு. குடுக்குறியாமா? நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. மத்தியானமா சாவகாசமா வர்றேன். சீக்கிரமா கௌரி அனுப்பி வைமா, குழந்தைக்கு சாதம் ஊட்டணும். கௌரி வந்து சாதம் ஊட்டினாதான் சாப்பிடுவேன்னு குழந்தை அடம் பிடிக்குது. சரிம்மா.